இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மராட்டியத்தின் மும்பை நகரில் அந்தேரி பகுதியில் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்த சிறுமி பூஜா தன்னுடைய 7 வயதில் 2013ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி காலையில் சகோதரருடன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அவரை அணுகிய ஹென்றி டிசோசா என்பவர் அந்த பெண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கடத்தி சென்று விட்டார். அதன் பிறகு உடனடியாக கர்நாடகாவுக்கு தப்பி சென்றுள்ளார். பூஜாவை விடுதி ஒன்றிற்கு அனுப்பியுள்ளார். சிறுமியின் பெயரை ஆன்னி டிசோசா என மாற்றியுள்ளனர். அதன் பிறகு சிறுமியை கடத்திய ஹென்றி என்பவருக்கு குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் மும்பைக்கு திரும்பி வந்துள்ளனர். ஹென்ரியும் அவருடைய மனைவியும் தனக்கு குழந்தை பிறந்துவிட்டதால் இனிமேல் இந்த பூஜா தேவையில்லை என்று நினைத்து பூஜாவை அனைத்து வீட்டு வேலைகளையும் வாங்கியிருக்கிறார்கள். சரிவர சிறுமியை கவனிக்காமல் விட்டுவிட்டனர். 16 வயது எட்டிய பூஜாவுக்கும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றிய நினைவே இல்லாமல் போயிருக்கிறது. இவ்வளவுக்கும் சில 100 மீட்டர் தொலைவிலேயே சிறுமியினுடைய குடும்பத்தினர் இருந்துள்ளனர். ஆனால் ஒரு நாள் குடிபோதையில் ஹென்றி நீ என்னுடைய மகளே இல்லை என பூஜாவிடம் கூறியுள்ளார். இதனால் வருத்தமடைந்த பூஜா தன்னுடைய தோழி ஒருத்தி உதவியுடன் கடந்த காலம் பற்றி அறிய முயற்சித்து வந்துள்ளார். அதன் பிறகு இணையதளத்தில் காணாமல் போன பூஜா பற்றிய தேடுதலில் ஈடுபட்டுள்ளார். இதில் இறுதியாக 2013ஆம் ஆண்டு போஸ்டர் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதில் 5 தொடர்பு எண்கள் இருந்துள்ளன. ஆனால் அதில் 4 எண்கள் வேலை செய்யவில்லை. இருந்தாலும் கடைசியாக இருந்த ஒரு ஃபோன் நம்பரை முயற்சித்து பார்க்கும்போது பூஜாவின் அண்டை வீட்டுக்காரரான ரபீக் என்பவருடைய தொலைபேசி கிடைத்திருக்கிறது. அவரை தொடர்பு கொண்டு பேசி தன்னை பற்றி கூறியுள்ளார். இதனால் ஆச்சரியமடைந்த ரபீக் பின்பு வீடியோ காலில் வந்து பூஜாவை அடையாளம் கண்டுள்ளார். பின்னர் பூஜாவின் தாயாரையும் பேச வைத்துள்ளார். பூஜாவின் தாயாரும் தன்னுடைய மகளை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார். இருவரும் போனிலேயே அழுதுள்ளனர். உள்ளூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களுடைய முயற்சியுடன் பூஜா மீண்டும் தன்னுடைய குடும்பத்துடன் இணைந்துள்ளார். இந்த காலகட்டங்களில் பூஜாவின் தந்தை உயிரிழந்து விட்டார். மூத்த காவல் அதிகாரி மிலிந்த் குர்தர் என்பவர் கூறும்போது ஹென்றி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனக்கும் மனைவிக்கும் குழந்தை இல்லாததற்காக பூஜாவை கடத்தினேன் என அவர் கூறியுள்ளார். ஹென்ரியின் மனைவியும் வழக்கில் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். 9 ஆண்டுகளுக்கு முன் தனது தாயாருடன் சகோதரருடன் பள்ளிக்கு சென்றபோது கடத்தி செல்லப்பட்டு பிரிந்து சென்ற பூஜா போஸ்டர் ஒன்றின் உதவியுடன் மீண்டும் தன்னுடைய குடும்பத்துடன் இணைந்தது அவருக்கு அளவில்லா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றார். எப்படியோ காணாமல் போன தன்னுடைய மகள் திரும்ப கிடைச்சதில் அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இல்லை? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.